தமிழ்நாட்டின் புனித நிலமான சிதம்பரம் ஒரு காலத்தில் தில்லை என அழைக்கப்பட்ட அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டிருந்தது. சித் என்றால் அறிவு, அம்பரம் என்றால் ஆகாயம், அறிவின் ஆகாயம் என்ற பொருளில் சிதம்பரம் உருவானது. இந்த புனித தலத்தில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடி தன்னை நடராஜராக வெளிப்படுத்தியதாக புராணங்கள் கூறுகின்றன. தில்லை காட்டில் தவம் செய்த முனிவர்களின் அகந்தையை அகற்ற சிவன் பிக்ஷாடனர் வடிவிலும் விஷ்ணு மோகினி வடிவிலும் தோன்றினார். பின்னர் சிவன் ஆடிய அந்த தாண்டவமே உலகின் படைப்பு, காப்பு, அழிவு ஆகியவற்றின் அடையாளமாக விளங்குகிறது. சிதம்பரம் நடராஜர் கோவில் பல்லவர் காலத்தில் ஆரம்பித்து சோழர் காலத்தில் பெரும் வளர்ச்சி பெற்றது. 9ஆம் நூற்றாண்டில் பராந்தக சோழன் நடராஜரின் கருவறைக்கு தங்க கூரையை அமைத்தார். பாண்டியர், விஜயநகர நாயக மன்னர்களின் காலங்களிலும் கோவில் விரிவடைந்தது. சிதம்பரத்தின் தனித்துவம் சிதம்பர ரகசியமாகும். உருவமற்ற இறைவன் வெற்றிடமாக வழிபடப்படுவது அத்வைத தத்துவத்தை உணர்த்துகிறது. பரதநாட்டியத்தின் அடிப்படையான 108 கரணங்கள் கோவில் சுவர்களில் செதுக்கப்பட்டுள்ளன. நந்தனார் போன்ற பக்தர்களின் வரலாறு இந்த தலம் சமத்துவம் மற்றும் பக்தியின் சின்னம் என்பதை உணர்த்துகிறது. வரலாறு, தத்துவம், கலை, ஆன்மீகம் அனைத்தும் ஒன்றிணையும் இந்த தில்லை மேடையில் இன்றும் நடராஜர் பிரபஞ்சத்தின் ஓசையாக ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார்.